வெல்கம் டு சந்திரமேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2 வீக்குக்கு உண்டான ஒர்க் அவுட் டெமோ எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க இப்போ 2 வார ப்ரோக்ராமில் எந்தெந்த மசில்ஸை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். இப்போ நம்ம உடம்புல இருக்க செகண்ட் ஹார்ட் ஆஃப் ஹியூமன் பாடி, அதாவது வந்து நம்ம உடம்புல இருக்க 2வது மனித இதயம்னு வந்து இந்த கால்ஃப் மசில்ஸ் வந்து அழைப்பாங்க, சரிங்களா? ஸோ நம்ம காப் மசில்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய குவாடிசெப் மசில்ஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க குளூட்டஸ் மசில்ஸ், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய நம்மளோட லோவர் அப்டோமினல், அப்பர் அப்டோமினல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சைடு அப்ளிக் 2 சைடும். ஸோ இந்த மசில்ஸ் எல்லாம் தான் நம்மளோட பாடியோட மெயின் பில்லர். இப்போ பேசிக்கில் நம்ம பிடி வாத்தியாரோட ஹைட்டுக்கேற்ற பிஎம்ஐ எவ்வளோ இருக்குது, அவரோட வெயிட் என்ன அப்படின்றத ஸ்க்ரீனில் நான் காட்டியிருக்கேன் நான், சரிங்களா? ஸோ இவர் வந்து ஃபிசிக்கலில் வந்து கண்டினியூவாக ஆக்டிவிட்டாக இருக்கிறது வாசி. ஸோ இவரோட டைமிங் வந்து 5 கிலோமீட்டர் வந்து 19 மினிட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவார், சரிங்களா? ஸோ இவருக்குன்னு வந்து எந்த ஒரு டயட்டோ எந்த ஒரு வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட்டோ எதுவுமே தேவையில்லை. ஸோ பிஎம்ஐ வந்து இவருக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம எஸ்எஸ்சி ஜிடி அட்டன் பண்ண போகிற ஸ்டூடெண்ட் வந்து நீண்ட நாள் இடைவெளிக்கு அப்புறம் ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு பிஎம்ஐ இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களோட பிஎம்ஐக்கு உங்களோட ஹெல்த்தை வந்து கொண்டு வாங்க, சரிங்களா? ஸோ எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ண போகிற ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு 2 வாரம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்மளோட இன்ஸ்ட்ரக்டரும் அதுக்கடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் மூலியமாக இந்த டெமோ வந்து நான் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் காட்டியிருக்கேன் நான், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வார்ம் அப் என்ன பண்ணணும், சரிங்களா, எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் நான், சரிங்களா? ஸோ இதில் இருக்கிறத ப்ராப்பராக நீங்கள் வந்து வீடியோவை பார்த்து வச்சுக்கிட்டு அப்படி ப்ராப்பராக பண்ணாலே போதுமானது, சரிங்களா? ஸோ உங்களோட டோவிலேருந்து ஹெட்டு வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் பாடி ஸ்ட்ரெச் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்கள் எப்போ எந்த ஈவெண்ட் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கனாலே ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராப்பரான வார்ம் அப், சரிங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்க வார்ம் அப்பை மட்டும் பண்ணால் போதும். ஸோ அட்வான்ஸ் வார்ம் அப் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் லோவர் பாடியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் நான். இதில் உங்களோட ஆங்கிளோட ஜாயிண்ட்டு, சரிங்களா, அதுக்கப்புறம் உங்களோட காப் மசில்ஸு, உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங், உங்களோட குளூட்டஸ் மசில்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட குவாடிசெப் மசில்ஸு, சரிங்களா? ஸோ இதை எந்த அளவுக்கு நீங்கள் வார்ம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வார்ம் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு வார்ம் அப் பண்ணுறப்பையும் குறைஞ்சது 5 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணிடுங்க, சரிங்களா? ஹோல்டு பண்ணி ஸோ அதில் வந்து ஒரு பெயின் வரும், அந்த பெயினை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும், சரிங்களா? வலிச்ச உடனே விட்டுறக்கூடாது, சரிங்களா? ஸோ நம்மளோட ப்ளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக ஆகிறது வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணால் உங்களுக்கு வந்து உங்களோட மசில்ஸாக இருந்தாலும் சரி, உங்களோட நர்வஸாக இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு போனுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டு கொடுக்கும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம், நான் இந்த ஈவெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் பண்ணிடும், சரிங்களா? ஸோ வார்ம் அப் 1 மட்டும் ஸ்பீடாக எதுவுமே பண்ணிட வேண்டாம், சரியா? ஸோ எந்த அளவுக்கு வந்து ஹோல்டு பண்ணி ஸோ அதுக்கு உண்டான ஸ்ட்ரெச்சை ப்ராப்பராக கொடுக்குறீங்களோ, உங்களோட போனை உங்களோட நர்வேஸை வந்து எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் தான் கொடுக்கும், சரிங்களா? ஸோ வார்ம் அப் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியும் என்னோடய பாடி வந்து ஸ்டிஃப்னஸில் இருக்கா, என்னோடய ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸில் இருக்கா, என்னோடய போன் ஸ்டிஃப்னஸில் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி ஸ்டிஃப்னஸாக இருக்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகிறது பெட்ரு, சரிங்களா? ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் நம்மளோட போன் வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸாக இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து லேசாக வந்து ஏதோ ஒரு தடுமாற்றத்தில் வந்து ட்ரெயின் ஆனாலும், சரிங்களா, டக்குன்னு வந்து ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும், சரிங்களா? சப்போஸ் நம்மளோட ஃப்ளெக்சிபிளோட சேர்ந்த ஸ்ட்ரென்த்தனாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இன்ஜுரி ஆகிறது வந்து சான்சஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆனாலும் சீக்கிரம் வந்து நம்ம ரெக்கவரி ஆயிடுவோம், சரிங்களா? பட் ஸ்டிஃப்னஸாக இருந்தால் ரெக்கவரி ஆகிறதுக்கு நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து அதிகமாகும். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க வார்ம் அப்பு நம்மளோட டோவில் இருந்து ஸோ மிடில் பாடி, அதுக்கப்புறம் அப்பர் பாடி, ஸோ அதை 3 விதமாக பிரிச்சிருப்பேன், சரிங்களா? இது வந்து நார்மல் வார்ம் அப்பு. ஸோ வார்ம் அப்பில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் இருக்குது, அது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து வார்ம் அப்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து அடுத்த ஈவெண்ட்டை வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பாடியோட சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ அந்தந்த ஜாயிண்ட்டு அந்தந்த மசில்ஸு அந்தந்த நர்வேஸை வந்து நம்ம வந்து ஆக்டிவாக வச்சுருந்தாலே போதுமானது. ஸோ ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். ஸோ நம்மளோட போனில் வந்து ஆங்கிளோட ஜாயிண்ட்டு, நீ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹிப் ஜாயிண்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட ஷோல்டர், அதுக்கப்புறம் நம்மளோட எல்போ, அதுக்கப்புறம் நம்மளோட சர்வைக்கல் ஜாயிண்ட், சரிங்களா, அதுக்கப்புறம் நம்மளோட மணிக்கட்டு, சரிங்களா. ஸோ மசில்ஸ்லன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்மளோட காப் மசில்ஸு, ஹாம்ஸ்ட்ரிங், குவாடு, குளூட்டஸ் மசில்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சைடு அப்ளிக். ஸோ இதுக்கு உண்டான வார்மப்பை வந்து இப்போதைக்கு நான் இதில் கொடுத்துருக்கேன், பேசிக் உண்டான வார்மப்பு. ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து ஸோ அவுட்டோர் முடிஞ்ச அளவுக்கு அவுட்டோர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவுட்டோர் எக்ஸசைஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ டெமோவுக்காண்டி தான் இப்போ உங்களுக்கு வந்து இன்டோர் எக்ஸசைஸ் வந்து ஸ்டாஃபையும் ஒரு ஸ்டூடெண்ட்டையும் வச்சு நான் உங்களுக்கு வந்து டெமோ காட்டியிருக்கேன் நான், சரிங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவுட்டோர் எக்ஸசைஸ் பண்ணுறது என்னை கேட்டால் பெட்ரு. ஏன்னா ஆக்சிஜன் வந்து அதிகமாக கிடைக்கும், சரிங்களா. ஸோ ஒவ்வொரு வார்மப்பும் நான் சொன்னது தான். ஸோ குறைஞ்சது 5 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஹோல்டு பண்ணிடுங்க, சரிங்களா. ஸோ எது பண்ணாலும் கிளாக் வாய்ஸ், ஆன்டி கிளாக் வாய்ஸ், ஸோ 2 சைடுமே பண்ணிடுங்க, சரிங்களா. ஸோ ஒரு சைடு பண்ணிவிட்டு ஒரு சைடு விட்டுற வேணாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த 2 வார ஒர்க் அவுட் ஷெட்யூலை, ஸோ வார்மப்பு, ஒர்க் அவுட்ஸ், இதை நான் தனித்தனியாகவும் உங்களுக்கு வந்து நம்ம சந்திரமேக்ஸ் 2.0 சேனலில் உங்களுக்கு ஷார்ட்ஸாகவும் வந்து கொடுத்துட்றோம், சரிங்களா. வார்மப்பு பண்ணி முடிஞ்ச உடனே முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1600 மீட்ரு ரன்னிங் வந்து பண்ணாலே போதுமானது. முடிஞ்ச அளவுக்கு டோ ரன்னிங் பண்ணுங்கள், குதிங்கால் பட வேண்டாம். ரன் முடிஞ்ச உடனே ஸ்கிப்பிங் வந்து ஒரு 30 கவுண்டு 5 செட்டு போட்டுருங்க. ஸோ இதுவும் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டோ தான் யூஸ் ஆகணும், குதிங்கால் பட வேண்டாம். அதுக்கப்புறம் ஷட்டில் ரன். ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கார்டியோ தான், சரிங்களா. இதில் உங்களோட மூமெண்ட் வந்து சைடு டு சைடு தான் இருக்கணும், ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் திரும்பவே கூடாது. 30 செகண்டுக்குள்ளே 10 கவுண்டு, அதாவது அப் அண்ட் டவுன் வந்து 1. உங்களோட ஹேண்ட் மூமெண்ட் வந்து ஆல்டர்னேட்டிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மவுண்டன் கிளைமர் சேம் 15 செகண்ட் இல்லை 30 செகண்ட் பண்ணால் போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீன் கிரன்ச்சஸ் சேம் 15 செகண்டு இல்லை 30 செகண்ட் நீங்கள் வந்து பேசிக்கில் பண்ணால் போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் கிரன்ச்சஸ் சேம் அதே தான். நீங்கள் வந்து 15 செகண்ட்லேருந்து 30 செகண்ட், அப்படி செகண்ட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து கவுண்டிங் வந்து 30 வச்சுக்கலாம், சரிங்களா. அடுத்த ஒர்க் அவுட் வந்து ரஷ்யன் ட்விஸ்ட். இது நீங்கள் 15 செகண்ட் இல்லாட்டினா 30 செகண்ட் பண்ணலாம், சரிங்களா. அப்படி இல்லாட்டினா நீங்கள் 30 வந்து கவுண்டிங் வச்சுக்கலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லையிங் பொசிஷனில் வந்து ஃப்ளூட்டர் கிக். ஸோ எந்த அளவுக்கு வந்து உங்களோட லோவர் பாடியை வந்து டைட்டாக வைக்கணுமோ டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கவுண்டிங் வந்து ஃபஸ்ட்டு 50 வச்சா போதும். அப்படி இல்லாட்டினா 15 செகண்ட் இல்லாட்டினா 30 செகண்ட் வந்து டைமிங் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளை சிட்டப். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக பண்ணுறவங்க நார்மலாக வந்து எந்திரிச்சாலே போதுமானது. ஸோ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகணும்னா நீங்களோட கோரில் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்து கொடுத்து உங்களோட பாடியை வந்து அப் பண்ணாலே போதுமானது. ஸோ பேசிக்காக பண்ணுறவங்களுக்கு ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட்டிங் தேவைப்படும். ஸோ ஒரு பாடி பியரோ அப்படி இல்லாட்டினா ஸோ ஒரு சப்போர்ட்டிங்கோடு பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் அவுட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ பெட்டராகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் லெவலுக்கு வந்துட்டோம் அப்படின்றத கண்டிப்பாக வந்து இந்த ஃப்ளை சிட்டப்பில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க, சரிங்களா. ஸோ இதுவும் சேம் 15 செகண்ட் இல்லாட்டினா 30 செகண்ட் பண்ணால் போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப முடிஞ்ச அளவுக்கு 10 பண்ணிடுங்க, சரிங்களா. கோரில் வந்து கடைசியாக வந்து பிளாங்க் 30 செகண்ட் பண்ணால் போதுமானது. அதுக்கப்புறம் நம்ம ஏபிசி ட்ரில்லில் 3 ஒர்க் அவுட் மட்டும் இப்போதைக்கு நம்ம எடுத்திருக்கோம், சரிங்களா. அதில் டோ ஜம்ப் வந்து 1. ஸோ 25 மீட்டர் பண்ணால் போதுமானது. முடிஞ்ச அளவுக்கு 3 செட்டு போட்டுருங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைனி சேம் அதே தான். 25 மீட்டருக்கு 3 செட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் பட் கிக் சேம் அதே தான். ஸோ 25 மீட்ரு 3 செட்டு, சரிங்களா. ஸோ கொஞ்சம் பாடி பெயின் ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் கொடுக்கும். ஸோ நீங்கள் கோர் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே நீங்கள் எடுக்கக்கூடிய சாப்பாடோட பெர்சன்டேஜ் வந்து 50% இருக்கணும், சரிங்களா. ஸோ அதை நீங்கள் மீதியை கவர் பண்ண நீங்கள் பால், முட்டை, வாழைப்பழம், ஸோ அதுக்கப்புறம் வந்து டயட்டில் வந்து நீங்கள் பாதாம் எடுத்துக்கலாம், முந்திரி எடுத்துக்கலாம், கருப்பு சுண்டல் எடுத்துக்கலாம், சரிங்களா. இந்த மாதிரி ஐட்டத்துக்களை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பிஎம்ஐ வந்து கரெக்டாக இருந்தால் சொல்கிறேன். ஸோ பிஎம்ஐ அதிகமாக இருக்கவங்க நீங்கள் டயட்டை வந்து ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த வித்தின் 14 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் உடம்ப வந்து பிஎம்ஐக்குள்ளே கொண்டு வர முடியும், சரிங்களா. இப்போ 2 வாரத்துக்கு உண்டான
ஒர்க் அவுட் ஷெட்யூல் டெமோ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் நல்லபடியாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான டவுட்ஸை வந்து சந்திரமேக்ஸ் சேனல் 100% வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆன்லைன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆஃப்லைன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனி வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் செல்லத்துறை XBSF சந்திரமேக்ஸ் சேனல். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.